ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்தியாவிலே ரொம்ப பாப்புலரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நல்ல பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதனால் 5 கப் தண்ணி இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க காலிஃப்ளவர் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்த உடனே இப்போ நம்ம காலிஃப்ளவர் பீஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீஸ் இதில் ஆட் பண்ணணும். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிட்டு இதுக்கு மேலே நல்ல கோல்ட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. இது எதுக்குன்னா ஓவர் குக்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த கோல்ட் வாட்டர் மேலே ஊற்றுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் மேரினேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து செகண்ட் லெவல் ஆஃப் மேரினேஷன் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், பட் இந்த ரெசிபி நான் நிறையா தடவை செஞ்சுருக்கேன் வீட்டில். ஸோ ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீஸ் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு காலிஃப்ளவர் பீஸ்லேயும் அந்த கோட்டிங் இருக்கணும், அந்த பேட்டரோட கோட்டிங். ஸோ அதை மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரைங் பண்ண போகிறோம். எண்ணெயை நல்லா மீடியம் டு ஹை ஹீட்டில் சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியனுக்கு கண்டிப்பாக நம்ம 2 டைம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணோம். உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வேண்டான்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரைங்கோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா செகண்ட் டைமும் நீங்கள் ஃப்ரைங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ரைங் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸ் இது. இப்போ நான் அடுத்து செகண்ட் டைம் அதே காலிஃப்ளவர் பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கணும். மீடியம் டு ஹை கிடையாது, ஹாட் ஆயிலாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு சூடாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணணும். திரும்ப ஆக்சுவலாக இந்த செகண்ட் டைம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும் போதே நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணது போடணும். அடுத்து 1/2 கப்பு குடமிளகாய் சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டு குடமிளகாய் சேர்த்த அப்புறம் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறோம்.
ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் கோபி மஞ்சூரியனுக்கு. அதுதான் நிறைய டேஸ்ட் கொடுக்க போதும் உங்களுக்கு லாஸ்ட்டாக. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ லைட் சோயா சாஸ் இல்லாமல் திக் சோயா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்க்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ் சேர்க்கணும். ஸ்வீட் சில்லி சாஸ் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட் சில்லி சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஸ்வீட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். பட் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் சில்லி சாஸே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் பேஸ்ட் வந்து இதில் சேர்க்குறோம். சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இதை மாதிரி நல்லா திக்கான உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீஸ் சேர்க்கணும். இந்த காலிஃப்ளவர் பீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த எல்லா காலிஃப்ளவர் பீஸ் மேலேயும் அந்த சாஸ் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச் நம்ம கார்னிஷிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் டச் ஆஃப் கார்னிஷிங் நம்ம பண்ண போகிறோம். நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி மேலே போடுங்க. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபினிஷிங் டச். ஸ்ப்ரிங் ஆனியன் நிறையா கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.